நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பதிவை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பக்கவாதம். பக்கவாதம் அப்படின்னா கைகால் செயலிழந்து போகிறது, கை மேலே தூக்க முடியாமல் போகிறது, கால் இயங்காமல் இருக்கிறது, படுத்த படுக்கையிலேயே இருக்கிறது, எந்திரிக்க முடியாத நிலை, கை கால் முடக்கம், இது எல்லாமே பக்கவாதத்தோட சிம்டம்ஸ். இது எப்படி முதல்ல வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதாவது பக்கவாதம் அப்படின்னா ஒரு பக்கவாதத்தை தான் ஒரு பக்கவாதம். வலது பக்கம் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு பக்கவாதம். ஒரு பக்கம் இடது பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இடது பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்மளுடைய இந்த தலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என் தலை இந்த மாதிரி இந்த தலையில் இடது பக்கம், அதாவது ஃப்ரண்ட்டு கேமரா வச்சுக்கிறதுனால நம்ம கை வைக்கிறது கொஞ்சம் மாறி வரும். அதை கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இடது பக்கம் மூளை, அதாவது இந்த பக்கம் சைடு இருக்கிற அந்த மூளை பாதிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய வலது பக்கம் கை கால் செயலிழந்து போகும். சரிங்களா? இடது பக்கம் மூளை பாதிச்சிருச்சுன்னா வலது பக்கம் இந்த கை கால் செயலிழந்து போகும். அப்புறம் வலது பக்கம் முகம் இழுத்துக்கும், ஒரு சைடு வாய் இழுத்துக்கும், கண் ஒரு மாதிரி போகும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வலது பக்கம் மூளை, இந்த ரவுண்டில் இருக்கிற அந்த மூளை பாதிச்சிருச்சு. பாதிப்பு அப்படின்னா என்னென்னா, ரத்த ஓட்டங்கள் சரியாக போகாதனால தான் அது பாதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பிளட் சர்க்குலேஷன் கரெக்டான ஒரு முறையில் போயிட்டு வந்துட்டு இருந்தது அப்படின்னா அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பிளட் சர்க்குலேஷன் இல்லாதங்காட்டி தான் அதில் பாதிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இப்போ வலது பக்க மூளை பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இடது பக்கம் சம்மந்தப்பட்ட கண், வாய், கை, கால் இதெல்லாமே ஒரு பக்கம் இழுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இடது பக்க மூளை உள்ளுக்குள்ளே ரத்தம் ஓட்டம் போகலை அப்படின்னா பேச்சாற்றல் வராது. பக்கவாதம் வந்துருச்சு, அவனால் பேச முடியல, கை தூக்க முடியல, கால் தூக்க முடியலன்னு நம்ம எல்லாம் நிறையா பேஷண்ட்டை பார்த்துருப்போம், நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். அப்போ வலது பக்க மூளை பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா பேச்சாற்றல் வராது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பின்மூளை, அதாவது பின்பக்கம். இப்போ இந்த பக்கம் மூளை பார்த்தோம். இப்போ சென்டராக இருக்கிற மூளை பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கண்ணு ரெண்டும் பாதிக்கும். கண் பார்வை மங்கும், இல்லை கண் பார்வை தெரியாது, இல்லாட்டி கண்ணு மூடிக்கும், இல்லாட்டி கண் திறந்த நிலையிலேயே இருக்கும். இது வாதத்தோடு சேர்ந்தது. சரிங்களா? இந்த மாதிரி சிம்டம்ஸை வாதம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு காட்டும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பின்பக்க மூளை, அதாவது இந்த மூளை பார்த்தோம், பின்பக்க மூளை பார்த்தோம். அதே பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நரம்புகள் நடுவில் இருக்கிற அந்த முதுகு தண்டுவடம் கீழே போகிற அந்த பாயிண்ட்ஸ், அதாவது இந்த முதுகு தண்டுவடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நரம்புகள் இந்த கழுத்து வழியாக தான் நம்மளுக்கு இந்த மூளைக்கு அந்த ரத்த ஓட்டங்கள் போகுது. இது அப்படியே பின்னாடி இருக்கிற அந்த மூளைகள் ஃபுல்லாகவே பாதிச்சிச்சு அப்படின்னா ரைட்டாக ரத்த ஓட்டம் போகுது. அதாவது லைட்டாக ரத்த ஓட்டம் ஓடுது அப்படின்னா பெருசாக வலி மட்டும்தான் இருக்கும். இல்லை பாதி அடைச்சி போகுது, ரத்த ஓட்டங்கள் பாதி அடைச்சி போகுது, இல்லை முக்கால்வாசி அடைச்சி போகுது, இந்த மூளைக்கு போகிற நரம்புகளில் ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா உடம்பு, கை, கால், தலை எல்லாமே நடுங்கறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ ஒரு சில பேர் நடுங்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே மூளைக்கு சரியான முறையில் ரத்த ஓட்டம் போகாதனால தான் அந்த பாதிப்பு ஏற்படுது. நடுக்கம் இருக்குது, கை கால் நடுங்குது, இல்லை ஒரு டம்ளர் எடுத்தாலே நடுங்குது. ஆனால் அவங்க தண்ணி அடிச்சிருக்க மாட்டாங்க, பீடி சிகரெட் குடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பு, ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி கை கால் நடுக்கம் வருது அப்படின்னா இந்த மூளைக்கு போகிற நரம்புகள் பாதிச்சிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வலது பக்க மூளை. சரிங்களா? வலது பக்க மூளை அதுக்கு ரத்த ஓட்டம் போகலை அப்படின்னா கை இடது பக்கம் தூக்க முடியாது. சேம் அதே சைடு வலது பக்கமும்
தூக்க முடியாது. வலது பக்க மூளை வந்து பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இது ஒரு காரணம். வலது கை, இடது கை வந்து இயங்காது. அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூளைக்கு போகிற நரம்புகள் கரெக்ட் பண்ணி, முதுகு தண்டுவடத்தில் அந்த நரம்புகள் இறங்குற மாதிரி எல்லாம் வந்து சரி பண்ணி, வர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் கைக்கு போகிற நரம்புகள் எல்லாமே வந்து ரத்த ஓட்டங்கள் சரியாக போகிற மாதிரி அந்த நரம்புகள் எல்லாமே தட்டி விட்டு எண்ணெய் போட்டு நீவுவாங்க. சரிங்களா? எண்ணெய் போட்டு நீவும் போது அந்த முதுகு தண்டுவடத்துக்கு போகிற அந்த இரத்த நாளங்கள், நாளமில்லா சுரப்பிகள், இந்த இரத்த சுரப்பிகள் எல்லாமே வந்து இந்த நரம்புகள் எல்லாமே வந்து சீர் செய்யப்பட்டு கை கால் தூக்குறதுக்கு உண்டான வழியை அது ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இது ரொம்ப வந்து நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. சின்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாலும் கொஞ்சம் கவனமாக வந்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வெஜிடேரியன், அதாவது நான் வெஜிடேரியன் இல்லாமல் வெஜிடேரியன் உணவுகள் மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா வந்து இது வந்து ஏன் வாதம் பிரச்சனை வந்ததுன்னா ஏன் சரியாக மாட்டேங்குது அப்படின்னா, மலம் வந்து சரியாக போயிருக்க மாட்டாங்க. சரியான முறையில், அதாவது முட்டை சாப்பிட்றவங்க, கறி சாப்பிட்றவங்க, நான் இதெல்லாமே சாப்பிட மாட்டேன், நான் எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பேக்கரி ஐட்டம், ஹோட்டல் சாப்பாடு, மனக்கஷ்டம், மனக்குழப்பம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னா, உடம்புக்குள்ளே நம்மளுடைய சந்தோஷமான எப்படி ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதோ, துக்கமான ஒரு சூழ்நிலையை, கண்ணீர் வருது, அந்த மாதிரி எப்படி உடம்பு அனுசரிக்குதோ, அந்த மாதிரி உடம்பு தன்னைத்தானே வந்து மாற்றிக்கும். சரிங்களா? இதில் நம்ம வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். நம்மளை வந்து சந்தோஷமாகவே இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். எந்த ஒரு வந்து கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிடக்கூடாது. எந்த ஒரு டென்ஷனையும் மண்டையில் ஏற்றக்கூடாது. சரிங்களா? சரியான உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, அதில் வந்து வாதங்கள் மேலே ஏறாது. டைட்டான உணவுகள், புரோட்டா, சப்பாத்தி, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்மளுக்கு வந்து உடம்புல உள்ளே போனால் டக்குன்னு வெளியே வர மாதிரி இருக்கணும். அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து நீராகாரம் சாப்பிடுங்க, பழ வகை சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்கன்னு சொன்னது. அதனால் கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு இந்த பக்கவாதத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து வர்மக்கலை ட்ரீட்மெண்ட்டில் எங்கள் ஆசான்மார்கள் சொல்லிக் கொடுத்தது. இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, இந்த கலைகள் வந்து அழிஞ்சு போகக்கூடாது. இப்போ இந்த விஷயங்கள் வந்து இப்போ தான் உங்களுக்கு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சிருக்காது. பக்கவாதம்னா இந்த மூலையை அடைச்சா இந்த பக்கம் ப்ராப்ளம் வரும், இந்த மூலையை அடைச்சா இந்த பக்கம் வரும். அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வருதுன்ட்டு இது சின்ன வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது சொல்லிகிட்டே இருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிளாஸே எடுக்கலாம். சரிங்களா? இது எதனால் வருது, எந்த பாதிப்புனால எந்தெந்த நரம்புகள் பிடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கேன். சரிங்களா? உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. அந்த உணவு பழக்க வழக்கங்கள் இலகுவாக உள்ளுக்குள்ளே போகும்போது எல்லாமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். டைட்டான முறையில் ஃபாஸ்ட் ஃபுட், பேக்கரி ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து சாப்பிடாம வீட்டிலேயே செஞ்சு உங்களுடைய உணவுகள் நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஓகே. நல்லபடியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நல்லா வந்து ஹெவியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா, நைட்டு நேரம் வந்து ஹெவியாக சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பக்கவாதத்தில் இருக்கிறவங்க. மெயினாக வந்து உப்பு, புளி, காரம் இதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். ஏன்னா உப்பு எடுத்துக்கணும் அப்படின்னா இந்துப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உப்புக்கு அடுத்தது புளி. புளி வந்து குடம்புளியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாய் வந்து சாப்பிடாம மிளகு வந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே பார்த்துட்டு நல்லெண்ணெய், கடுகு, மீன், அதுக்கப்புறம் வந்து வாயு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு உணவுப் பொருள்களுமே எடுத்துக்கக்கூடாது இந்த பக்கவாதத்தில் இருக்கிறவங்க. சரிங்களா? ரொம்ப வந்து நீங்கள் சாப்பிட்ற பொருளே வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக, அதாவது யோசனை பண்ணி தான் நீங்கள் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்துடும் பக்கவாதத்தில் இருக்கிறவங்க. ஆரம்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் உணவு முறைகள் மாற்றிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதில் வந்து பக்கவாதம் வந்து இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஈஸியான முறையில் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான தன்மையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? உணவு பழக்க வழக்கத்தை மாற்றினீங்க அப்படின்னா, நீராகாரம், கஞ்சி ஆகாரம், அந்த மாதிரி 3 அரிசி, குதிரைவாளி, சாமை, தினை, இந்த 3 அரிசியும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இந்த 3 நாளைக்கு அந்த 3 அரிசி. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த 4வது நாள் வரும்போது அதே அரிசி மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணும். வாழ்நாள் ஃபுல்லாக வந்து இதுதான். ஏன்னா இந்த 3 அரிசி பார்த்திங்கன்னா வாதம், பித்தம், கபம், இந்த 3யுமே வந்து சரி பண்ணக்கூடியது. அப்போ வாதம், பித்தம் சமநிலையில் வைக்கிறது குதிரைவாளி, சாமை, தினை, இது 3 மட்டும்தான். சித்தா மருத்துவத்தில், வர்மக்கலை மருத்துவத்தில் இது 3 மட்டும்தான் நம்ம சாப்பிட வேண்டிய உணவு. மற்றது எல்லாமே வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 3மே சாப்பிடும்போது உடம்பு வாதம், பித்தம், கபம் இது 3மே வந்து சமநிலையில் இருக்கும். இதை தவிர நீங்கள் ஆசைப்பட்டு நான் மீன் சாப்பிட்றேன்,
இல்லை நான் பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றேன், எனக்கு தேங்காய் பண்ணு பிடிக்கும், எனக்கு பப்ஸ் பிடிக்கும், எனக்கு வந்து ஷவர்மா பிடிக்கும், அது இதுன்னு எல்லாம் போட்டு மாற்றினீங்கன்னா அது வந்து நான் பொறுப்பு கிடையாது. சரிங்களா? நீங்கள் சரியான முறையில் உணவு எடுத்துக்கங்க. எந்த ஒரு பயிர் ஐட்டமாக இருந்தாலும் நல்லா வந்து தாளிச்சிடணும். நல்லா வந்து நம்ம அந்த காலத்துல எல்லாம் வெயிலில் வச்சு எடுப்பாங்க. இல்லாட்டி வந்து இரும்பு வடச்சட்டியில் போட்டு பாசிப்பயிறு, கொள்ளு, நம்ம என்னென்ன பயிர் ஐட்டம், துவரம் பருப்பு இது எல்லாமே வந்து வறுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில இருக்கிற அந்த வாய்வு வந்து வெளியேறிரும். அதனால தான் அந்த காலத்தில வறுத்து ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வைப்பாங்க. சரிங்களா? இது வந்து இந்த மாதிரி உணவு முறைகள் எல்லாம் வந்து கரெக்டான முறையில ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வந்து டைம் கொஞ்சம் இருக்கிறதுனால, நம்ம வந்து அதிகமா வந்து இதில வந்து பேச முடியாது. கவனமா நான் சொல்லிக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும், கரெக்டான முறையில இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, பக்கவாதத்திலிருந்து வெளியே வந்துரலாம். சரிங்களா? நல்லது. நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.